இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நெருக்கங்கள் எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமங்களின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். And when Pharaoh drew nigh, the children of Israel lifted up their eyes, and behold, the Egyptians marched after them, and they were sore afraid. And the children of Israel cried out unto the Lord. Exodus chapter 14 verse 10. இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வராரு. முதலாவது பார்வோன் பல தடவை மறுத்தும் அநேக முறை தேவனாலே அவங்க எச்சரிக்கப்பட்டு பல விதங்களில் பாதிக்கப்பட்டு கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி போங்க அப்படின்னு ஜனங்களை அனுப்புறாரு. இப்ப வந்துட்டு இருக்காங்க. வரும்போதுல அவருக்கு பார்வோனுடைய மனது மாறுது. அதாவது இந்த ஜனங்கள் போயிட்டா நம்மளுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லையே அப்படின்னு மறுபடியுமாக அவங்கள எல்லாம் மறுபடியும் சிறைபிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் பின்தொடர்ந்து வராங்க. அப்பதான் இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது, இஸ்ரவேலர் என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி பார்வோன் அவனுடைய சேனையோட வர்றதை பார்த்து பயந்தார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், அநேக நேரத்தில் என்னை தொடர்ந்து வருகிற பிரச்சனை எதற்காக அப்படின்னு நினைக்கலாம். என கண்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது பார்வோன் அனுப்பிச்ச பின்னாடி இஸ்ரவேலர் எல்லாரும் மோசேயோட தலைமையில வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது அது வரைக்கும் ஆண்டவரே எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க, எங்களை கூப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, விடுதலைக்கு அப்புறம், அதாவது நம்ம ஒரு பைபிள் ஸ்காலர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப டீப்பா போக வேண்டாம், நம்ம நார்மலா நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணா, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா நம்மளுக்குள்ள பேசிட்டு போவோம். ஓ, தேவன் இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறாரு, அந்த இடத்துல நம்மெல்லாம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நிறைய விதங்களை குறித்து நம்ம பேசிட்டு போவோம். இன்னொன்னு, ஜாலியா வாக் பண்ற களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக சும்மா ஜாலியா பேசிட்டு போவோம். மேபி இதைத்தான் அவங்க பண்ணிருப்பாங்க. இப்போ சடனா ஒரு பிரச்சனை வருது, நாங்க போயிட்டு இருக்கோம், விடுதலை பெற்றாச்சுன்னு போயிட்டு இருக்கோம், பார்த்தா பின்னாடி மறுபடியும் பார்வோன் துரத்துறான். இம்மிடியேட்டா அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி அழுதார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படியானா ஒரு நெருக்கம் வந்தாதான் நம்ம கர்த்தரை தேடுவோம். நம்ம வீட்டுல சாதாரணமா யோசித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும், வீட்டுல பவர் இருக்கும், பவர் ஆன் பண்ணி ஏசில நல்ல கம்ஃபர்ட்டா தூங்கிடுவோம். அந்த கிளைமேட் நல்ல சில் கிளைமேட்டா இருக்கும், கம்ஃபர்ட்டா தூங்கிடுவோம். இன்கேஸ் இடையில திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் கூட போட முடியல அப்படின்னா என்ன செய்வோம்? இமிடியேட்டா எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஆண்டவரே, எப்ப ஆண்டவரே கரண்ட் வரும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரை நோக்கி புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இதே போலதான் இன்னைக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறப்போ நிறைய நேரத்துல நம்ம அநேகர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவரை மறந்துடுறோம். சில நெருக்கம் வரும்போதுல ஆண்டவரை கூப்பிடுறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை நான் சில நேரத்துல ஆண்டவரை மறந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாக்குறதுக்கு அந்த பிரச்சனைக்கு தேவன் எனக்கு அனுமதித்திருக்கலாம். ஒருவேளை இன்னொரு காரியம், நம்ம இஸ்ரவேலரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல இருந்தா யோசித்து பார்ப்போமா? நடந்து போயிட்டே இருக்கோம், நமக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கடல் இருக்கு. இம்மிடியேட்டா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நம்மகிட்ட ஷிப் இருக்கும், சின்ன போட்ஸ் எல்லாம் இருக்கும், பிளைட் இருக்கு, ஹெலிகாப்டர்ல போயிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த வச்சு நம்ம தாண்டி போயிடலாம், கடலை தாண்டி போயிடலாம். பட் அன்னைக்கு என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம நடந்து வர்றோம், நம்மளோட கால்நடை, ஆடு மாடு எல்லாம் இருக்கு, நம்ம குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம். முன்னாடி கடல் இருந்ததுன்னா, ஒருவேளை பின்னாடி பார்வோன் வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டென்ட் அடிச்சிருப்பாங்க முதலாவது கடற்கரை ஓரமா. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள், அதாவது இருக்க கட்டை அதெல்லாம் வச்சு சின்ன ஒரு படகு மாதிரி செஞ்சு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தூண்டில் மாதிரி எல்லாம் செஞ்சு மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா செட் ஆயிருந்தது அப்படின்னா அங்கேயே ஃபிஷர்மேன்ஸ் அவங்க மாறி இருக்கலாம். அதாவது பிப்ளிக்கலா நான் பேசல, பட் இமேஜின், நம்ம ஒரு சாதாரணமா நம்மளோட ஸ்டேஜ்ல இருந்து யோசித்து பார்த்தோம்னா மேபி அது நடந்திருக்கலாம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
அவங்க அதுக்காக அழைக்கப்பட்டாங்களா? எதற்காக தேவன் கொண்டு வந்தாரு? கானானை அடைவதற்காக. ஆனா பிரச்சனை வரலன்னா அங்கே மேபி அவங்க ஸ்டே பண்ணிருக்கலாம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்றதுக்காக சில பிரச்சனைகள் அனுமதிக்கப்படலாம். ஒருவேளை அதாவது எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது ஞாபகம் வருது, இன்கேஸ் என் வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா போயிருந்தது அப்படின்னா மேபி நான் துபாயில செட்டில் ஆயிருக்கலாம். துபாய்க்கு போனோமா அங்க பிரச்சனை, வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா இந்தியா திரும்ப வந்தேன். ஆண்டவருடைய திட்டம் நான் சென்னையில ஊழியம் பண்றது. மேபி அங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்லாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருந்தா நான் அங்க செட்டில் ஆயிருப்பேன். சோ நம்ம பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வருது அப்படின்னா ஏதோ அது என்னை அமிழ்த்துறதுக்காக அப்படின்னு நினைக்க கூடாது. மாறாக அது என்னைய தேவனுடைய திட்டத்திற்கு, அவர் எனக்குன்னு என்ன வச்சிருக்காரோ அதை நோக்கி என்னை புஷ் பண்றதுக்காக அந்த பிரச்சனை வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேக நேரத்தில் பிரச்சனையை ஐயோ இது என்ன அமிழ்த்திரும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. ஒண்ணு மறந்து போயிடக்கூடாது. எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ அப்போ நம்ம பெருகிறோம்னு அர்த்தம். என்னுடைய டெரிட்டரிக்குள்ள நான் நிக்க முடியாத அளவுக்கு நெருக்கம் வருது அப்படின்னா என்னுடைய டெரிட்டரிய தேவன் எக்ஸ்பேண்ட் பண்றாரு அப்படின்னு அது அர்த்தம். சோ நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு வர்ற நெருக்கங்கள் நான் தேவனை மறுபடியும் நினைப்பதற்காக இருக்கலாம். இன்னும் அதிகமா அவருடைய ஹெல்ப்பை கேட்டு அவர் கூட நான் ஜாயின் ஆகுறதுக்கு, கம்பைன் ஆகுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம், நான் வேற எங்கேயோ போயிருக்கலாம், என்னைய திசைய மாத்தி தேவனுடைய பர்பஸை அடையிறதுக்காக இருக்கலாம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கங்களுக்காகவும் இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டீர் என்பதை விசுவாசித்து இந்த நேரத்துல அறிக்கையிடுகிறோம். அப்பா அப்பா, எல்லா நேரத்திலும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை மாத்திரம் பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை புகழுகிறவர்களாய், தேவனுக்கான காரியங்களை செய்கிறவர்களாய், ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்களாய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு பழக்குவீங்கப்பா. அதை நோக்கி நாங்கள் செயல்பட, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை மாத்திரமே நாங்கள் செய்து தேவன் வைத்திருக்கிற கானானை சுதந்தரிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.